நாம் அனைவரும் சொத்து வாங்கும்போது அதை பதிவு செய்யும் நேரத்துல முத்திரை வரி கட்ட வேண்டும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் இதன் மூலமா ஒரு பெரிய நிதி சேமிப்பு பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி இருக்குதா அப்படின்னா ஆமாங்க. முத்திரை வரி அப்படிங்கிறது சொத்து பதிவின் போது செலுத்த வேண்டிய கட்டாய கட்டணம். இந்த கட்டணம் தவிர்க்க முடியாதது. ஆனா அதை செலுத்தும் போது சில மாநிலங்களின் விதிகளையும் பயன்படுத்தி ஒரு பெரிய தொகையை சேமிக்கலாம். உதாரணமா இந்தியாவின் பல மாநிலங்கள்ல பெண்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்படுது. சொத்து வாங்கும் போது மனைவி, தாய் அப்படி இல்லைன்னா மருமகளை கூட்டுரிமையாக சேர்த்தோம் அப்படின்னா முத்திரை வரியில சலுகை பெற முடியும். பல மாநிலங்கள்ல பெண்கள் சொத்து வாங்கும் போது முத்திரை வரியில தள்ளுபடியும் வழங்கப்படுது. இதன் மூலமா 2% வரையிலும் சேமிக்க முடியும். உதாரணமா டெல்லியில ஆண்கள் 6% முத்திரை வரி செலுத்தினா பெண்கள் 4% மட்டுமே செலுத்தினா போதும். இந்த 2% வித்தியாசம் சொத்து ஒப்பந்தங்கள்ல மிகப்பெரிய சேமிப்பை ஏற்படுத்தும். இதை மேலும் உறுதி செய்யும் விதமாக மகாராஷ்டிராவில் பெண்கள் சொத்து வாங்குறவங்க அப்படின்னா ஆண்களை விட 1% குறைவான முத்திரை வரியை அனுபவிக்கிறாங்க. இதன் மூலமா பெண்கள் சொத்துகளுக்கு உரிமையாக்கப்படுகிறார்கள். இதனால அவங்களுக்கு நிதி ஆதாரம் கூடுதலா கிடைக்குது. கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களும் பெண்களுக்கு முத்திரை வரியில் சலுகைகள் கொடுக்கறாங்க. உதாரணமா ராஜஸ்தான் மாநிலத்துல மனைவியோட கூட்டா சேர்ந்து வாங்கினாங்கன்னா 50 லட்சம் வரையிலான சொத்துக்களுக்கு 0.5% தள்ளுபடி வழங்கப்படுது. இதனால குடும்பங்களுக்கு நிதி ரீதியா சிறந்த உதவி கிடைக்குது. இந்த முத்திரை வரி சொத்தின் மதிப்பினை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுது. அதிகமான சொத்து விலைகளில் அதிக முத்திரை வரி செலுத்த வேண்டியிருக்கும். இந்த விதிமுறைகளை புரிஞ்சுக்கிட்டு சொத்து ஒப்பந்தத்தை திட்டமிடுறது முக்கியமான விஷயம். மத்திய அரசின் விதிகளையும் மாநிலங்களின் சலுகைகளையும் ஆராய்ந்து சொத்து பரிசீலனையை செய்யணும். இதன் மூலமா சொத்து கொள்முதல் செய்பவராக மட்டும் இல்லாம நிதி ரீதியாகவும் சிறந்த முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு இருக்குது. சொத்து வாங்கும் போது முத்திரை வரி சம்பந்தமான சலுகைகள் மற்றும் விதிகளை கண்காணித்து நல்ல திட்டமிடுதலோட செயல்படுவது முக்கியம். பெண்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை பயன்படுத்தி சட்டப்பூர்வமாக சொத்துக்களை பதிவு செஞ்சு நிதி ரீதியாக நன்மைகளை பெற முடியும்.